All right. Today we are going to take something here, objects. Now I'm going to give you 10 minutes time. Right now 8:32. 8:42 வரையிலும் you can show your face கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 8:42 இந்த கிளாக்ல வர வரையிலும் எனக்கு வேண்டியது 50 ஆப்ஜெக்ட்ஸ் உங்க சுற்றிலும் உள்ள உங்க ரூம்ல உங்களுக்கு பக்கத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச ஆப்ஜெக்ட்ஸ் 50 ஆப்ஜெக்ட்ஸை நீங்க நம்பர் போட்டு எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6ன்னு நம்பர் போட்டு எழுதிக்கலாம். 50 ஆப்ஜெக்ட்ஸ் எழுதணும். ஐ வில் கிவ் யூ டைம் லைக் 10 மினிட்ஸ் டைம். அதாவது ஃபேன் இருக்கலாம், பெஞ்ச் இருக்கலாம், டேபிள் இருக்கலாம். உங்களுக்கு சுற்றி உள்ள 50 ஆப்ஜெக்ட் இங்கிலீஷில் எழுதணும். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கோட அப்புறம் நீங்கள் நம்பர் போட்டுங்க. லுக் அட் தட். நான் 10 மினிட்ஸ் சாலிடாக டைம் கொடுக்குறேன். ஸோ தட் யூ ஹேவ் எனஃப் டைம். சந்தோஷ், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? 50 objects you have to write it down. 50 answer, 15 answer. 50. 10 minutes time கொடுத்துருக்கேன். 50 கொடுத்தா ஒருத்தவங்களும் உங்க செட் ஆஃப் உங்க ரூம்ல உள்ள எல்லாத்தையுமே சுத்தி பாருங்க. 10 minutes டைம். அதுல அப்படியே நீங்க உட்காந்துட்டே பார்த்துட்டு அப்படியே எழுதலாம். இங்கிலீஷ்ல எழுதணும். நான் படிக்க சொல்றப்போ கண்டினியூஸா அதை படிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க லிஸ்ட் போட்டுருங்க, அப்புறம் நம்பரிங் பண்ணுங்க. 10 minutes. All right. Vivek, have you come today? Yes, sir. Yes. Okay. I'm going to ask you like one thing. ஒன்னு பண்ண சொல்ல போறேன். உங்க ரூம்ல நீங்க உட்கார்ந்து ஒரு 50 ஆப்ஜெக்ட்ஸ் பேரை எழுதணும். ஒரு சிங்கிள் வேர்ட். Can you write? Okay, sir. Yes. Yeah. Objects, nouns. Yeah, 9 more minutes to go. Exactly. Okay, we will do the exercise. Okay, sir. You put it on a paper. Put it on a paper, note paper, and you say like 50 of those objects. And we will quickly do an exercise right after that. Shall we start? Eight minutes to go. 2 minutes over, 8 minutes to go. ஏகாம்பரம் சார், அந்த எக்ஸசைஸ் புரியுதுங்களா? சார் எனக்கு புரியல. பட் நான் ஏதோ இந்த ரூம்ல இருக்கிறத அப்படியே பார்த்து எழுத ஆரம்பிச்சேன். 50 ஆப்ஜெக்ட்ஸ். இன்னும் எக்ஸசைஸ் நான் சொல்ல, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. எஸ் சார். 1 2 3 போட்டே எழுதிக்கலாம். 50 ஆப்ஜெக்ட்ஸ். சந்தோஷ், யூ கேன் டூ இட், ரைட்? Yes, sir.
6 minutes to go. Vigneshwari ma'am, சார் ஒரு நோட் புக்ல உங்க ரூம்ல நீங்க உட்கார்ந்திருக்க ரூம்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத இங்கிலீஷ்ல 50 ஆப்ஜெக்ட்ஸ் எழுதணும். அதான் இப்ப டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்க சார். ஸோ சிங்கிள் வேர்ட்ல அந்த ஆப்ஜெக்டோட பேரை எழுதணும். அதுல நான் பார்த்தேன்னா 1 to 50 அந்த நம்பரிங் பண்ணி அதுல வந்து எழுதியிருப்போம். என்ன 10 மினிட்ஸ்ல எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல சரிங்க 5 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு, 5 மினிட்ஸ் இருக்கு இன்னும். ஓகேங்க சார். இந்த 5 மினிட்ஸ்ல உங்களால என்ன எழுத முடியுமோ எழுதிங்க. ஓகேங்க சார். ஓகே. Four minutes. 4 minutes to go. Three minutes. Two minutes. One minute.
Yes, stop. Let's get started. Stop. Whatever you have done, that's okay. Let's stop right there. All right. All right. Very good. I'm going to get started. First, what is your first object? Wall clock, sir. Wall clock. Wall clock. Right. Let's say wall clock here. Everyone listen. Wall clock. Now, Kodimam, you are going to make a statement with wall clock. Only one statement. Quickly. The wall clock is on the wall. Okay. The wall clock. எல்லாருமே எழுதிக்கிங்க. The wall clock. Look at that. The wall clock is on the wall. The wall clock is on the wall. Very good. Everyone note it down. இங்க பாருங்க, ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு ஆன் யூஸ் ஆகுது. இது ரொம்ப முக்கியம். ஆன் த வால்ங்கிறது முக்கியம். இன்னெல்லாம் போடக்கூடாது. ஆன் த வால். த வால் கிளாக் இஸ், இது ஒரு ஸ்பெஷல் வேர்டு. லுக் அட் தட். நீங்க ஃபார்ம் பண்றப்ப கரெக்டா ஃபார்ம் பண்ணுவது இஸ்ங்கிறது தான் மெயின். இதுதான் வேர்பு, மெயின் வேர்பு. ஒரே ஒரு வேர்பு தான் இருக்கு. இது சப்போர்ட்டிங் வேர்பு கிடையாதுங்க, மெயின் வேர்பு. இஸ் வந்து சப்போர்ட்டிங் வேர்பு எங்கேயா இருக்கலாம். இங்க ஒரே ஒரு வேர்பு, மெயின் வேர்பு. The wall clock is on the wall. Super. Super. Priya ma'am, உங்களோட number one. Your number one word. Sir, tree. 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 ரூமுக்குள்ள ட்ரீ இருக்குதா? இருக்கா? Don't worry. இல்ல எப்படி? Table, sir. Table. Table. Now you give me that. You give me a sentence. That should be totally different from wall clock. இப்போ வால் கிளாக் அந்த வால்னு அவங்க அழகா சொல்லிட்டாங்க. இப்ப இருக்குதுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லலாம்? ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம் டேபிள் பத்தி. உங்க டேபிள் பத்தி, நீங்க பார்த்து எழுதின டேபிள் பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? Having dinner, sir. No, I want a full statement. இங்க எல்லாரும் கவனிங்க. இங்க சப்ஜெக்ட் இருக்கு. Look at this. இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும்னா இதுதான் வேணும். எஸ்வி தான் வேணும். அங்க சப்ஜெக்ட் வால் கிளாக்கா இருந்தது, வேர்ப் வந்து இஸ்ஸா இருந்தது. எனக்கு வேண்டியது ஒரு வாக்கியம் வேணும். ஒரு வாக்கியம் தான் சப்ஜெக்ட் வேணும். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். மட்டுமே அந்த டேபிளுக்கு மட்டுமே உள்ள பண்பு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க பார்த்து எழுதின டேபிள் அதை சொல்லுங்க. The table. சப்ஜெக்ட்ல டேபிள் போடுறீங்க. வெரி குட். Used for study. அப்ப பாருங்க, இங்க மெயின் எங்க மிஸ் பண்ண பாத்தீங்களா? Main verb used, supporting verb is. Yes. The is போட்டலன்னா தப்பாயிடும். Is used for Study. reading. போடுங்க reading. Used for reading. எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. Look at that. நான் இந்த ஆன் சொன்ன பாத்தீங்களா? இங்க ப்ரொபோஷன் கனெக்ட் பண்ணுங்க. ஃபார் கனெக்ட் பண்ணது பாருங்க. ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் எந்த ஸ்டேட்மெண்டா இருந்தாலும். இங்க பாத்தீங்களா verb, இது சப்போர்ட்டிங் வேர்பு, மெயின் வேர்பு. ஸோ இதுதான் பாசிவ் வாய்ஸ். இது நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆக்டிவ் பாசிவ்லாம் அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். ரைட் நவ் நமக்கு வந்து 9:30க்குள்ள ஒரு 100 ஸ்டேட்மெண்ட்னாவது எழுதணும். ரைட்? சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்பு இருக்கணும்.
வித்தியாசமா இருக்கணும். எஸ் விவேக். 8 மணி வந்து கூப்பிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நேரம்னா பேசிட்டே இருக்குதா? ஆல் ரைட். ஏகம்பரன் சார், உங்க ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் சார் டோர். டோர். எக்ஸலண்ட். இப்ப பாருங்க, டோர்னு வர்றப்ப ஏதோ ஒன்று யோசிச்சு நம்ம பண்ணியாகணும். சப்ஜெக்ட் வேர்பு, ப்ரிப்போசிஷன் கூட இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா ஏகம்பரன் சார் ட்ரை பண்ண போறாரு. ஒரு சப்ஜெக்டை வச்சு வேர்பை வச்சு டோர், அவர் பார்த்த டோர், அவர் பார்த்து எழுதின டோர், அவ்வளவுதான். அப்ப நம்ம நிறைய அதை பத்தி யோசிக்கலாம். சார் ஐ அம் அட் தி டோர். சார் சொல்லாமா சார்? சொல்லுங்க. The door has made by teak wood. Wow. The door Has made by has வராது. அருமையா பாருங்க. மேட். இப்ப பாருங்க, மேட் ஆஃப் ஆர் மேட் ஃப்ரம், ரெண்டுத்துக்கும் சின்ன வித்தியாசம். மேட் பை போட்டக்கூடாது. மேட் ஆஃப் டீக். டீக் ஸ்பெல்லிங் என்ன? TEAK தானே சார்? மேட் ஆஃப் டீக், ரைட். மேட் ஆஃப் டீக்னா கம்ப்ளீட்டா எல்லாமே டீக்கா இருந்தா. மேட் ஃப்ரம் டீக்னா டீக் வந்து ஒரு பகுதி. மேட் ஆஃப் டீக்னே போடுங்க. ஆனா மேட் பை போட்டக்கூடாது. இங்க பாத்தீங்களா, மேட் அப் வராதா சார்? ஈஸ் வருமா சார்? இங்க மேட் அப்னு வராதா சார்? இங்க ஈஸ் வரும். மேட் ஃப்ரம்னாக்கா டீக்கோட சேர்ந்து வேற மரமும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். மேட் ஆஃப் டீக்னா ஒரே மரம், டீக்கு வந்து ஒரே மரத்துல பண்ண. மேட் ஃப்ரம், மேட் டீக்கு சேர்த்து வேற இன்னொரு மரமும் சேர்ந்து இருக்கு. கால் மட்டும் டீக். மேட் அப்னு வராதா சார்? சொல்லுங்க. மேட் அப் ஆஃப்னு வராதா சார்? வராது. மேட் ஆஃப் தான். இதுதான் வரும். மேடுக்கு அப்புறம் ஆஃப். ஏன் சார்? அது ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ஃப்ரம் வரலாம், ரெண்டு பாசிபிலிட்டி தான். இப்ப ஏகம்பரன் சார், அந்த டோர் வந்து ஃபுல்லாவே டீக்கா இல்ல டீக்கோட வேற மரமும் சேர்ந்துருக்கா? டீக் சார். அப்ப மேட் ஆஃப் தான், ரைட். மேட் ஆஃப் தான். இது ஞாபகம் வச்சுங்க, மேட் ஆஃப் டீக். இப்ப எங்க ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்க ஏகம்பரன் சார். ஹேஸ் எல்லாம் எதுக்கு போட்டீங்கன்னே தெரியலையே. செய்தி இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் போட்டேன் சார். யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க இல்லையா, அதனாலதான் டோர் இஸ் மேட் ஆஃப் டீக் பை த கார்பெண்டர். நீங்க ஆட் பண்றதுன்னா அப்படியே பண்ணிக்கலாம். இதை எப்படி ஆட் பண்றதுன்னு பாத்தீங்களா? ஒரு ப்ரிப்போஷனை வச்சு அப்படியே அந்த கோச் ட்ரெயின்ல வந்து கோச் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் நீங்க, ரைட். பை த கார்பெண்டர், நமக்கு தெரியும் கார்பெண்டர் தான் பண்ணுவாருன்னு. ஸோ லுக் அட் திஸ். இங்க எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. இஸ் யூஸ்ட், இஸ் மேட். ஓகே, நம்ம டெக்னிக்கலா கிராமட்டிக்கலா போகாம ஃபர்ஸ்ட் லே அவுட் பண்ணுவோம் எல்லாத்தையும். லெட்ஸ் லே இட் அவுட். விக்னேஸ்வரி மேம் இருக்கீங்களா? சார் இருக்கேங்க சார். உங்களோட ஆப்ஜெக்ட்டுங்க, நீங்க எழுதுற ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். சார் ட்ரெஸ் கபோர்ட். கபோர்ட். எனக்கு அப்படியே நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் விக்னேஸ்வரி மேம். சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். நீங்க ப்ரிப்போசிஷன் போட்டு கனெக்ட் பண்ணலாம். அந்த வாக்கியம் முழுமை அடையணும், அவ்வளவுதான். Sir, the cupboard is used to arrange clothes. இப்ப யூஸ்டுங்கிறது திருப்பி வந்துட்டு இதை நம்ம விட்டுட்டோம் பாத்தீங்களா? கபோர்டு, இந்த இஸ் எல்லாம் விடக்கூடாது. இஸ் யூஸ்ட். தி கப்போர்டு போடலாமா சார்? இல்ல கப்போர்டே போடலாமா சார்? தீயும் போடலாம், தி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தி போடலாம். த கபோர்ட் இஸ் யூஸ்ட். ஏதோ சொல்ல வந்தீங்களா விக்னேஸ்வரி மேம்? சொல்லிடுங்க. Arranging the clothes, sir. அரேஞ்சிங்னு போறப்ப இங்க ஜெரண்ட் வருதுங்களா? அப்ப கோதை மேம் என்ன வரணும் இங்க முன்னாடி? இங்க என்ன வரணும்? அப்ப அரேஞ்சிங் ஜெரண்ட் வந்து The cupboard is used for அரேஞ்சிங். வராதுல்ல, டூக்கு அப்புறம் அரேஞ்சிங் வராது இல்லையா? சோ யூஸ்டு ஃபார் அரேஞ்சிங். நீங்க அரேஞ்சிங்னு போட்டா யூஸ்டு டு அரேஞ்ச் நீங்க போடுறதுன்னா போடலாம். அரேஞ்சிங் இஸ் த பெட்டர் வேர்ட். ஸோ அரேஞ்சிங் பதில் அரேஞ்சிங் போட்டால் அதுக்கேற்ற ப்ரப்போசிஷன் போடணும். இஸ் யூஸ் ஃபார் அரேஞ்சிங் த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாமா? வெரி குட். நோட் பண்ணிக்கிங்க. நான் ஸ்லோவாக தான் போகிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணணும். நம்ம பார்க்குற கண்ணால் பார்க்குற ஆப்ஜெக்டை வச்சு ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்பு, அந்த வேர்புக்குள்ள சப்போர்ட்டிங் மெயின் இருக்கலாம், வெறும் மெயின் மட்டுமே இருக்கலாம். அப்புறம் ஒரு ப்ரப்போசிஷன் வச்சு நீங்கள் எவ்வளோ க்ளீனாக கனெக்ட் பண்ணுறீங்க பாருங்கள். லுக் அட் தட். அவர் சார் சொன்ன மாதிரி
யூ வாண்ட் டு புட் அட் there, you will put அட்லீஸ்ட் ஒரு 50 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சுத்தி உள்ளதை பார்த்து எழுதிட்டா பரவாயில்ல. வெரி குட். சந்தோஷ், உங்க ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். சந்தோஷ், குயிக்கா சொல்லணும். உங்க ஆடியோ ஆரம்பத்துல இருந்தே ப்ராப்ளமா இருக்குது. ஹெட்செட் சார். ஹெட்செட்டா? எஸ் சார். யூஸ்ட் எல்லாம் வேணாம். யூஸ்ட் 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டோம். வேற மெயின் வெர்ப் கொடுத்து அழகா ஒண்ணு சொல்லுங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க, எப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். சார் மேடு சொல்லலாமா சார்? மேடு தான் வந்துருச்சா? வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்த்துட்டு. அந்த ஹெட்செட் மட்டும் தனியா குயிக்கா இருக்கும் பாருங்க. சார். ரொம்ப I have an wired headset. அந்த கலரை பாருங்க, வெயிட்ட பாருங்க, கலரை Yes, sir. பாருங்க, பொசிஷனை பாருங்க. Yes sir. I have an wired headset. சூப்பர். I have, அருமையா சொன்னாரு பாருங்க. I have ஒருத்தவங்களும் ஒண்ணு திங்க் பண்ணுவோம். அந்த திங்கிங் தான் முக்கியம். வயர்ட், வயர்லெஸ் இல்ல, வயர்ட். Yes sir. சூப்பர். இது என்னன்னா நம்பர் ஆஃப் சென்டென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அவங்க ஐடியால சப்ஜெக்ட் ஐயா அழகா கொண்டு வந்தார் பாருங்க. ஹேவ் தான் மெயின் வெர்புங்க. ஐ ஹேவ் a wired headset. சூப்பர். கோதை மேம், உங்க நம்பர் 2, உங்களோட நம்பர் 2, குயிக். Yoga mat, sir. யோகா மேட். சூப்பர். இதுல இல்லாததை சொல்லணும். யோகா மேட்டை பத்தி சொல்லணும். Yoga mat. நீங்க சப்ஜெக்ட் நீங்களே உருவாக்குங்க ஒரு சப்ஜெக்ட். இப்ப ஐயெல்லாம் இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு உருவாக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி ஐ சொல்லிட்டாரு அவரு. ஈஸியா கொண்டு வரலாம். அது கலர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த கலர் போடுங்க. The yoga mat is on the bureau. The yoga mat is on போடுங்க. the bureau. இப்ப பாருங்க, the Yoga mat. இப்படி நான் போடுறேன்னு வச்சுங்களேன், ஒரு சப்ஜெக்ட் போடுறேன், ஏதோ ஒரு தன்மையை. The color of the yoga mat is blue. வெரி குட். இதுதான் எனக்கு வேணும். இந்த கலரை ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒன்னொன்னு யூஸ் பண்ண போறோம். எல்லாரும் இது நோட் பண்ணணும். the color of the, அருமையா சொல்லுங்க பாருங்க. இந்த ப்ரொபோசிஷன் ஆஃப் இருக்கு பாருங்க. ப்ரொபோசிஷன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டே இருக்குது. இவரு சந்தோஷ் சொன்னதுல மட்டும்தான் ப்ரொபோசிஷன் இல்லை. அதுலயும் ப்ரொபோசிஷன் கனெக்ட் பண்ணலாம். the color of the yoga mat is blue. இப்ப பாருங்க, இதுல சந்தோஷ், இதுல மெயின் வெர்ப் என்னங்க சார்? இஸ் சார். இஸ். சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க? ஆஃப் த. சப்போர்ட்டிங் வெர்ப் கேக்குறேன். சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க? Support. சொல்லணும். உங்களுக்கு தைரியமா சொல்லணும். நீங்க திடீர்னு குழம்பிட்டீங்க நான் கேட்ட கேள்வியில, எனக்கு தெரியும். சப்போர்ட்டிங் வெர்ப் கிடையாது சார். இல்ல சார், மெயின் வெர்ப் தான் சார். The color of the yoga mat, அது Main verb, சப்ஜெக்ட் yes, sir. சார். the color of the yoga mat is Normal. பாருங்க 9:30 yes, 30 sir. டிஃபரண்ட் சென்டென்ஸ் கொண்டு வர போறோம். நல்லா பாத்துக்கங்க. இஸ் மெயின் வெர்ப் அவ்வளவு முக்கியமானது. சப்போர்ட்டிங் வெர்ப் கிடையாது. அந்த வெர்ப் தான் மெயின் வெர்ப் ஆக்ட் பண்ணுது. சூப்பர். பிரியா மேம், நம்பர் 2 on your list. குயிக் பிரியா மேம், குயிக். Yes. The book is give us knowledge. இருங்க புக் தானே கொடுத்தீங்க. Yes, sir. வெரி நைஸ். ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்ஜெக்ட் The books. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. The books are gives us knowledge. the books plural செட் பண்ணிட்டீங்க. அதுக்கேற்ற verb தான் வரணும். சப்போர்ட்டிங் Books are, sir. நிக்கணும். சப்போர்ட்டிங் மெயின் verb நிக்கணும். Books are ஆர் போட்டீங்கன்னா அப்புறம் என்ன போடுவீங்க? give. ஆருக்கு அப்புறம் give வராது இல்ல. இப்ப என்ன வரும்? books gave. சார் ஆருக்கு அதே Giving வரும் சார். ing வெர்ப் வரும் சார். அவ்வளவுதான். இப்ப ரெண்டு பேருமே இப்ப எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. அதே புக்ஸை நான் இறக்குறேங்க. எவ்ரிவன் லுக் அட் இட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல அவங்க வந்து இத சொல்லியிருக்காங்க. the books are giving. இப்ப இது கிவிங் வேணாம், கிவ்வே வேணும்னா ஏன் சார் என்ன சொல்லுவீங்க? the books gives. give தான் சார். give. so the books are giving knowledge. அடிங்க இத போடுங்க, இது விடாதீங்க.
knowledge to us. நாலேஜ் டு அஸ் போடுங்க. அருமையா ஒரு இது ப்ரொபோஷனை போட்டாங்க. இப்ப அதே இப்ப கிவ் போடுறதுன்னா என்ன பண்ணுவீங்க? The சொல்லுங்க. book கிவ் பண்ண என்ன give பண்ணுவீங்க? The book give us knowledge. knowledge to us. கிவ் அஸ் நாலேஜ். ஓகே, சூப்பரா அவங்க சொன்னாங்க. நாலேஜ் டு அஸ் நோட் பண்ணிக்கிங்க. வாவ்! பிரியா மேம், அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாது. 6க்கு அப்புறம் கிவ் எல்லாம் வந்துடக்கூடாது. கிவிங் தான் Yes, வரணும். sir. Yes, sir. So the V1, V2, V3, V4, V5 அப்படியே அப்ளை பண்ணுவோம். Again, இது we don't have to worry much about this. கிராமர் நீங்க தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனா அதை அப்ளை பண்ணணும் நீங்க. You just have very good. விக்னேஸ்வரி, உங்க இதுல நம்பர் 2, உங்க லிஸ்ட்ல நம்பர் 2. ஓகே, விக்னேஸ்வரி, இந்த டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சந்தோஷ், உங்க இதுல நெக்ஸ்ட் Sir, vehicle, sir. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Vehicle, sir. The Vehicle silent. vehicle. Okay, sir. Vehicle. நம்ம வெஹிக்கிள் Okay, sir. படிச்சிருவோம். H சைலண்ட். வெஹிக்கிள். வெரி குட். எனக்கு சென்டென்ஸ் வேணும் சந்தோஷ். பக்காவான சென்டென்ஸ். ஒரு சப்ஜெக்ட் Okay, போடுங்க, sir. ஒரு verb போடுங்க. ரொம்ப நல்லா பண்ணலாம். இந்த யூஸ் எல்லாம் விட்டுடணும், அவ்வளவுதான். மேடெல்லாம் விட்டுடலாம். ஆனா அது இல்லாம ஒரு பண்பு இருக்கும் பாருங்க. வெஹிக்கிள் என்ன பண்ணுது, நீங்க என்ன அதுக்கு பண்ண போறீங்க, அது என்ன உங்களுக்கு பண்ண போகுது, அவ்வளவுதானே. Yes, sir. நீங்க ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்க. அது உங்களுக்கு உண்மையான கான்செப்டா இருக்கும். அது நீங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்கன்னு கூட சொல்லலாம்ல. அது யாரும் மறுக்க முடியாதுல்ல. Yes, sir. அது vehicle எப்படி அதை மேட்ச் பண்றது? The vehicle number is TN34. அவ்வளவுதான். இப்படி சொல்லலாமா சார்? அவ்வளவுதான். இப்படி போடுறோம்ல, அவ்வளவுதானே. The vehicle number is. நாளைக்கு இங்கிலீஷ் படம் பாக்குறப்ப அந்த வெஹிக்கிள் சொல்லாம வியக்கிள்னு அழகா சொல்லுவாங்க. அது மட்டும் கவனிங்க. அப்படி அவங்க ஒரிஜினலா பேசுறதுனாலதான் நம்ம குழம்பி போயிடுறோம். நம்ம ஏதோ ஒரு நினைப்புல வெஹிக்கிள்ன்றோம். வெஹிக்கிள் ஹெச் சைலண்ட் இஸ் வெஹிக்கிள் நம்பர் சொல்லுங்க என்னன்னு. Okay. Vehicle number is TN34. அவ்வளவுதான். இதெல்லாம் அது குயிக்கா வந்துடும். நீங்க பிராக்டிஸ் பண்ண செம்ம ஃபாஸ்டா வரும். ஒரு ஏஎம்எஸ் சார், உங்களோட நம்பர் 2 Laptop. சூப்பர். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எப்படி என்ன கொண்டு வர போறீங்க, என்ன இது இறக்க போறீங்க, என்ன இன்ஃபர்மேஷன் இறக்க போறீங்க. I use laptop for English class. I use very good laptop. அப்படியே ஒரு ப்ரொபோஷனை போட்டு கனெக்ட் பண்றாரு. மை போடலாமா? My மை இங்கிலீஷ் English class. Okay, sir. அவ்வளவுதான். அப்படியே ஆட் பண்றோம். அவ்வளவுதான். சூப்பரா சொன்னாரு. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்ததுல யூஸை தவிர வேற என்ன இருக்குங்கிறதையும் பார்க்கணும். இப்ப பரவாயில்ல. இந்த யூஸ் தவிர வேற ஏதாவது இருக்கும் அந்த லேப்டாப்பு. ஒண்ணு கலரை பத்தி பேசணும், வெயிட்டை பத்தி பேசலாம், காஸ்ட்டை பத்தி பேசலாம், பியூட்டியை பத்தி பேசலாம், ரைட், ஹெவினஸை பத்தி பேசலாம். ஆல் ரைட், நிறைய விஷயம் உள்ள வரப்போகுது. இப்ப ஆல்ரைட், கோதை மேம், யுவர் தேர்ட் ஒன் குயிக். Shuttle bat. There are 2 shuttle bats on the bureau. இது பேட்னு சொல்லுவாங்களா, ராக்கெட்னு சொல்லுவாங்களா? எனக்கு சரியா தெரியாது. நீங்க Racket. Shuttle racket. ராக்கெட். Shuttle racket. There are 2 shuttle rackets on the bureau. இந்த பீரோ வரும்னு நினைக்கிறேன் சார். அந்த பீரோ வராது. On the bureau மேல இருக்கு. On the bureau. On top of the bureau. On top of the bureau. There are. இப்ப பாருங்க, there are. அதெல்லாம் சொன்னீங்க. டம்மி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம். ஆமாங்க சார். இந்த மாதிரி டம்மி சப்ஜெக்ட் தான் நம்ம அப்பப்ப யூஸ் பண்ணுவோம். 2
shuttle rackets shuttle rackets on the top of the bureau. on then போடாம on the top அப்படின்னு போட்டா அது மேல இருக்கு. ஆல்ரைட், நீங்க அது போடுங்க. கிளாஸ் இப்ப கிளாஸ் போட்டுக்கலாம். ஆல்ரைட், லுக் அட் திஸ். நம்மளால 50 சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? அதோட எல்லா பண்புகளோடையும் வச்சு 9:30க்குள்ள. Can we do it? Quickly, can we do it? Yes. Yes, sir. Yeah, Priya ma'am, you're three. Sir, toys, sir. Toy. குயிக்கா சொல்லுங்க, எனக்கு எப்படி ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. My children are playing toys every day. ஆஹா, எங்கேயோ ஒதுக்கிற சில்ட்ரனுக்கு Playing with, sir. இல்ல, மைக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னீங்க. மை Children ஓகே. சில்ட்ரன் are, sir, ஆர் playing with toys every day. with toys. எவ்ரிடே போட்டீங்கன்னா வேற. ஆமா, ஓகே, எவ்ரிடே போட்டா வேற. நவ் போடணும் சார். இத அப்படியே மாத்துங்க. எவ்ரிடே நீங்க போடணும்னா இங்க என்ன? My children plays. வெரி குட், வெரி குட், வெரி குட். எவ்ரிடே நீங்க போட்டீங்கன்னா ப்ளே தான் With போடணும். toys every day sir. Play போடணுமா சார்? பிளேன்னு போடணும். ஆர் பிளேயும் போடக்கூடாது. அதுக்கு சொல்றேன் என்னன்னு. எவ்ரிஒன் நோட் இட் டவுன். மை சில்ட்ரன் பிளே வித் டாய்ஸ் எவ்ரி டே. அருமையா ஏம்பர சார் சொன்னாரு. மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் டாய்ஸ். எப்படி முடிப்பீங்க ஏம்பர சார்? Sir, toys every day sir. மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் டாய்ஸ் அப்படின்னு வந்தா Now. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த நாலேஜ் தான் நீங்க இம்பைட் பண்ணிக்கணும். எந்த சிக்னல் வேர்டு இப்போ வரைக்கும் நவுங்கிறது ஒரு சிக்னல் வேர்டு. அப்படி போறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் போடணும். எவ்ரிடேங்கிறது ஒரு சிக்னல் வேர்டு. யூ ஹேவ் டு கோ வித் சிம்பிள் ப்ரெசன்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலா கிராமட்டிக்கலா இந்த ரூலை பத்தி பேசாம அப்படியே நீங்க சென்டென்ஸ்ல அப்படியே போய் உட்காந்து எழுதி ஓகே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பண்ணோம், நவு வந்துருச்சு, எவ்ரிடே போடுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சது. சூப்பர். ஏன் சார் யுவர் தேர்ட் ஒன்? Sir, glass. என்ன கிளாஸுங்க? என்ன கிளாஸ்? சார் கண்ணாடி. கண்ணாடி. கண்ணாடி தண்ணி குடிக்கிற கண்ணாடியே கண்ணுக்கு போடுறதா? கண்ணுக்கு போடுறது சார். வெரி குட், வெரி குட். சொல்லிடுங்க. I wear the glass for reading purpose only. வாவ். I wear the glass glasses-னு சொல்லணும். sorry sir. I wear the glasses சொல்லுங்க. For reading purpose only. For reading purpose. வா, என்ன அருமையா இது பண்ணிருக்காரு பாருங்க. ஐ இல்லாம ஏதாவது ஒன்று சொல்ல முடியும். I wear the glasses for reading purpose only. for I சப்ஜெக்ட் முன்னாடி யூஸ் பண்ணிருக்கேன். வேற ஒரு சப்ஜெக்ட் போட்டு பண்ணலாமா? கிளாஸஸே ஒரு சப்ஜெக்டா போட்டு அப்படியே ஒண்ணு ஏதாவது திங்க் பண்ணுங்களேன் பாப்போம். The glasses is. இந்த கிளாஸஸ் போடுறப்ப வரணும். Glasses. இல்ல என்ன பண்ணணும்? என்ன ஐடியா உங்களுக்கு? The glasses இப்ப நான் ஒன்னு ஹெல்ப்னு போடுறேன். The glasses helps for reading. Help for reading. அவ்வளவுதான். ஹெல்ப் ரீடிங் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஹெல்ப்புக்கு அப்புறம் நீங்க ரீடிங் வேர்பா போடல. நீங்க பாருங்க ஜெரண்டா போடுறீங்க. என்ன அருமையா வந்துருச்சு பாருங்க. ஹெல்ப் கிளாஸஸ் ஹெல்ப் ரீடிங் முடிஞ்சு போச்சு. சந்தோஷ், உங்க தேர்ட் ஒன். சார் current induction. We can prepare hot water. Sir, induction, current induction. Current, okay. Current Induction stove. Oh. Induction sir. Inductions, okay, induction. Okay. நீங்க அந்த யூஸ் எல்லாம் பண்ணாம வேற ஏதாவது எப்படி கொண்டு வரீங்க? ஒரு
ஒரு வாக்கியத்தை கிரியேட் பண்ண போறீங்க, நீங்க தான் பண்ணணும். இண்டக்ஷன் ஸ்டவ். Yes, sir. We can prepare hot water with induction. வாவ், we can. பாருங்க, அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் வித்துக்கு பதிலா இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணா, அது ப்ரிப்போசிஷன் தான். By, ப்ரிப்பேர். by, sir. பை இல்லாம இன்னொன்னு பாத்துக்கலாம். அருமையா சொன்னாரு. ப்ரிப்பேர் ஹாட் வாட்டர். பை வேண்டாம், வித்து வேண்டாம். யாராவது சொல்ல முடியுமா என்னன்னு? We can prepare hot water. Hot water. யூசிங். We can prepare. யூசிங் வந்து ப்ரிப்போசிஷன். பை பொதுவா யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த பரியத்துக்கு வித்தும் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூசிங் இண்டக்ஷன் ஸ்டவ். நோட் பண்ணிக்கிங்க. இங்க யூசிங் verb கிடையாது, இங்க யூசிங் அருமையா ஜெரண்டி தானே சார்? ப்ரொபோஷனா வருது பாருங்க. சார் யூசிங் வந்து ஜெரண்டா. ஓ அது ஜெரண்டெல்லாம் வராது. இது யூசிங் இங்க பை வித்துக்கு பதில் வருது. அப்ப எங்க உட்காருது? ப்ரிப்போஷன் ஏரியால உட்காருது. அப்ப அது ப்ரிப்போஷனா மாறிடுது. இந்த ஐஎன்ஜில பாருங்க, இப்ப டூரிங் வார், இப்ப டூரிங்னு போடுறீங்க பாருங்க, வந்துதா? இது ப்ரிப்போஷனா இருக்கா? டூரிங் வார் சமயத்துல என்ன பண்றோம்னு. ஸோ இது வந்து ப்ரொபோசிஷன் தான். எகைன் ரொம்ப டெக்னிக்கலா இந்த கிளாஸுக்கு போக வேண்டாம். இது ப்ரொபோசிஷன் தான், இது கிடையாது. அது நம்ம அடுத்த கிளாஸ்ல இது பண்ணுவோம். இப்போ மேக்சிமம் சென்டென்ஸ் நம்ம உள்ள கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். விக்னேஸ்வர் மேம் இருக்கீங்களா? அவங்க தேர்ட் ஒன் இருக்கீங்கன்னா சொல்லுங்க. நீங்க எனக்கு குயிக்கா சொல்லுங்க, ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு ஐடியாவோட வருவீங்க. ரைட், ஆல் ரைட். விவேக், உங்களுக்கு ஏதாவது சென்டென்ஸ் சொல்ல முடியுமா? விவேக், உங்க ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட். ஆல் ரைட், லெட்ஸ் கோ டு கோதை மேம். உங்களோட நெக்ஸ்ட் வேர்ட். Umbrella, sir. Umbrella. சொல்லுங்க பார்க்கலாம். The umbrella is only used for rainy season. ஓகே, வேற ஏதாவது சொல்ல முடியுமா யூஸ் இல்லாம? ஒண்ணும் இல்லை, இவங்க சொன்னது வந்து ரொம்ப அருமையானதுதான். ஆனா இப்ப வெயில் காலத்துல கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? Yes, sir. Yes, sir. அருமையா சொன்னாங்க. I இஸ் யூஸ்டு, இந்த இஸ் யூஸ்டு நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். அதனால புதுசா ஏதாவது ஒரு வாக்கியம் வந்து கொண்டு வரணும். அதான் இந்த ஐடியா I வந்து. don't ஆ, I don't like umbrellas. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். மழையில அப்படியே நினைச்சிட்டு போறது கூட நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அது. ஐ டோன்ட் Yes, லைக், sir. Yes, sir. ஐ டோன்ட் லைக். லுக் அட் தட். நம்மளை பத்தி ஒரு உண்மையை சொல்லுது. அப்புறம் ரொம்ப தெளிவா இருக்குங்க. அது நம்ம ஐ வச்சு சொல்லலாம். ஐ டோன்ட் லைக் அம்பர்லாஸ். ஆனா அம்பர்லாவோட ஹெல்ப் சில வாட்டி பயங்கரமா இருக்கும் இல்லைங்களா? Yes, sir. ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஸோ இப்போ எந்த அளவு பிடிக்காதோ அந்த அளவு பிடிக்கவும் செய்யற தருணங்கள் இருக்கலாம். வெரி குட், வெரி குட். ஏன் சார் நெக்ஸ்ட் ஒன் அப்படி குயிக்கா போவேன். இப்போ வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம ஃபார்ம் பண்றோம்னு பார்க்கலாம். சார் ஃபைல். ஃபைல். சொல்லுங்க, அப்படியே சொல்லிட்டே வாங்க. நீங்களே அருமையா சொல்லுங்க. The file helps to keep important papers. வாவ், the file. இப்ப பாருங்க, இதுல பாருங்க, file helps To keep help. important papers, sir. இப்ப பாருங்க, to help, to keep, helps to keep. இப்ப இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணலாம். The file helps to keep papers, important papers. இது helps to போடலாம். ஃபார் வேண்டியல helps to keep important papers. சூப்பர். ஏன் சார் ஒன் மோர், உங்களோடதுல இருந்து இன்னொன்று. ஏன் சார் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் யூ. கோதை மேம், உங்களோடது குயிக்கா சொல்லுங்க பாப்பா. டைம். Tablets, sir. Tablets. Plural. Okay. I always try to avoid tablets. Very good.
இப்ப என்ன பண்ணலாம்னா ஆல்வேஸ் பின்னாடி போடலாம். Okay, sir. I try to avoid I try to avoid tablets always. always, all the time, always. இப்படி வேணாலும் வச்சுங்க. Very Okay, good. sir. Okay, sir. Very good. I try to avoid tablets all the இது இவ்வளவுதான். இதுதான் வேணும். இந்த கான்செப்ட் வைஸ் நம்ம புதுசா கொண்டு வரணும். வெரி குட், வெரி குட். பிரியா மேம் குயிக்கா நெக்ஸ்ட் 4-5 நீங்க தான் சொல்ல போறீங்க. படபடன்னு சொல்ல போறீங்க. எங்க தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு. Bangle, sir. Bangle. Yes, go for it. My husband gifted me 2 golden bangles. Very good. My yeah, நகை கடைக்காரருக்கு நிச்சயம் கொடுப்பாரு, கொடுக்காம இருக்க மாட்டார். ரைட், வெரி குட். Gifted me, very good. 2 golden bangles நீங்க போட்டுங்க. வெரி குட். அடுத்தது அவங்க தான் சொல்ல போறாங்க. பிரியா மேம் தான் சொல்ல போறாங்க. இங்க பாருங்க சப்ஜெக்ட் verb எப்படி நிக்குதுன்னு பாருங்க. நிறைய சென்டென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் பிரியா மேம், நெக்ஸ்ட் ஒன் ஃபார் யூ. லிஸ்ட்ல சொல்லிடுங்க. Sir, pot. Sub- Pot. One more time. Pot. POT, Pot. part. Keep going. சென்டென்ஸ் சொல்லிட்டே வாங்க. I have flower pot on my table. ஐகாவை விட்டுட்டு வேற ஏதாவது சொல்லுங்க. I have பாட்டு, ஃப்ளவர் பாட் இருக்குது. ஃப்ளவர் பாட்டை பத்தி என்ன சொல்லலாம்? அந்த ஃப்ளவர் பாட்டை பார்த்து அதோட யூனிக்னஸ் சொல்லுங்க. இப்ப நீங்க பாக்குற ஃப்ளவர் பாட்ல என்ன இருக்குங்கிறது சொல்லுங்க. flower pot have what is it? Multicolor. It has multicolors. The part have வராம என்ன வரணும்? வராது. பாட்டுக்கு have வராது. என்ன வரும்? Is sir. இல்ல, சின்ன சேஞ்ச். கோதை மேம், பாட்டுக்கு அப்புறம் have வராது. என்ன Sir? வரும்? பாட்டுக்கு அப்புறம் have வராது. என்ன வரும்? The pot made by sir. have என்ன வரும்? has வரும் சார். has வரும். Pot has multiple colors. has. அவ்வளவுதான். have ஒரு வார்த்தை கிடையாது பாட்டுக்கு அப்புறம். நோட் பண்ணுங்க. வெரி நைஸ். இந்த பாட்டு இது மெயின் ஐடியா வந்து எங்க நம்ம தப்பு பண்ணுவோம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். பிரியா மேம், இது புரியுது இல்லைங்களா? இந்த Yes, sir. பாட்டு யாருன்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது. இந்த பாட்டு ஹேஸ் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அவங்க தான் சொல்ல போறாங்க. நீங்களே அடுத்த ஆப்ஜெக்ட் உங்க கையில உள்ளது சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. Skating, sir. Skating board. ஸ்கேட்டிங் போர்டு. அழகா கொண்டு வாங்க. My son practicing skating every day. ஏதோ ஒழுத்த விட்டுங்க பாருங்க. மைசன் அழகா கொண்டு வந்தீங்க. My மைசன் son practice. நல்லா சொல்லுங்க. ஃபுல்லா சொல்லி முடிங்க. நான் அப்புறம் இது பண்றேன். My son practice skating board every day. ஓகே, இங்க சொல்லுங்க. என்ன ஸ்பெல்லிங் வரும் சொல்லுங்க. SKATING. நோ மைசனுக்கு அப்புறம் என்ன வரும்? My son is sir. நோ நீங்க சொல்லி எவ்ரிடே சொல்லியிருக்கீங்க. Every day practices. practices. Okay, sir. பாத்துக்கணும். இங்க நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. Okay, sir. இதுல வந்து அந்த டென்ஸ்ல எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஏன்னா பிராக்டிசஸ்ன்னு அந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். சந்தோஷ் சொன்னாரு. இந்த மைசன் பிராக்டிசஸ் ஸ்கேட்டிங் எவ்ரிடே. ஓகே, வெரி குட். நம்ம குயிக்கா போலாம். இன்னும் லாஸ்ட் இது உங்களுக்கு. பிரியா மேம், உங்களுக்கு குயிக்கா சொல்லுங்க. சார் அதே அந்த மைசன் அங்கேயே இப்படி யூஸ் பண்ணலாமா சார்? மைசன் ஆல்வேஸ் யூசிங் டு பிராக்டிஸ் ஸ்கேட்டிங். மைசன் ஆல்வேஸ் சொல்லுங்க சார் மைசன் ஆல்வேஸ் யூசிங் டு பிராக்டிஸ் ஸ்கேட்டிங் அப்படி யூஸ் பண்ணலாமா? வராது. இந்த இடத்துல என்னன்னா அங்கதான் இன்னொரு வாட்டி கொண்டு வரலாம். அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வரலாம். மைசன் ஆல்வேஸ் யூசிங் டு பிராக்டிஸ். ஆல்வேஸ் நீங்க போடுங்க, தப்பு இல்ல. எனக்கு வேண்டியது சப்ஜெக்ட் வெர்பு, சப்போர்ட்டிங் மெயின் வெர்பு எப்படி நீங்க பிளேஸ் பண்ற போறீங்கன்னு தான். மைசன் ஆல்வேஸ் என்ன சொல்ல வந்தீங்க? My son always using to practice skating.
ஓகே. இப்போ on ground. ஈஸ போடுங்க, நடுவுல ஆல்வேஸ் போடுங்க, Okay, sir. நடுவுல ஆல்வேஸ் போடுங்க. இப்போ மெயின் வேர்ப சொல்லுங்க. இது மெயின் வேர்பா இருக்கலாம், அட்ஜெக்டிவாவும் இருக்கலாம். சொல்லுங்க பாப்போம். மை சன் இஸ் ஆல்வேஸ் My son is always using என்ன practicing என்னத்தை யூஸ் பண்ணுவாரு? இஸ் ஆல்வேஸ் யூசிங் using skating every day. இஸ் ஆல்வேஸ் யூசிங் த ஸ்கேட்டிங் போர்டு. அப்படிதான் கொண்டு வர முடியும். வெரி வெரி நைஸ். இது எப்படி இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போக போறீங்க? எப்படி கொண்டு போக போறீங்க? அவர் என்னோட Skating board. அவர் என்ன பண்ணுவார்? ஸ்கேட்டிங் போர்டை எப்பயுமே எதுக்கு பயன்படுத்துறாருன்னு சொல்லணும். எப்படி முடிக்க போறீங்க விவேக்? மை சன் இஸ் ஆல்வேஸ் யூசிங் த ஸ்கேட்டிங் போர்டு For practice. For practice. இப்பதான் இந்த ஆல்வேஸ் வந்திருக்கு இல்லையா? இந்த ஆல்வேஸ் வர்றப்ப ஆமாம் சார். இப்ப இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் போட மாட்டாங்க. இந்த ஆல்வேஸ் வர மை சன் ஆல்வேஸ் இஸ் யூசிங் பதில் கோதைமம் என்ன வரும்? மை சன் ஆல்வேஸ் Yes, my son always டஸ் uses. ஆல்வேஸ் யூசஸ். ஏன்னா இந்த ஆல்வேஸ் வந்திருக்கப்ப இஸ் யூசிங் போடக்கூடாது. இது சிம்பிள் கிராமர் தான். இது கிராமரா நீங்க படிக்காம ஒரு நிறைய நீங்க புக் படிக்கிறப்பயோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்றப்பயோ ஏதோ ஒரு மூவி பாக்குறப்பயோ இந்த ஆல்வேஸ் யூஸ் பண்றப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாம். ஓகே. இஸ் ஆல்வேஸ் யூசிங்னு சொல்லக்கூடாது. இந்தியாவில் நம்ம சொல்லுவோம், பட் அப்படி சொல்லக்கூடாது. மை சன் ஆல்வேஸ் யூசஸ் த ஆல்வேஸ்னு வர்றப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் தான் கரெக்டானது. வெரி குட். இஸ் ஆல்வேஸ் யூசிங் ரொம்ப தப்பான பெரிய தப்பெல்லாம் கிடையாது. எல்லாரும் யூஸ் பண்றோம், நம்மளும் யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். பட் கரெக்டான இங்கிலீஷ் இதுதான். பிகாஸ் இந்த சிக்னல் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கீவேர்டை சிக்னல் வேர்டும்பாங்க. இங்க எவ்ரிடே இருக்கு, இங்க ஆல்வேஸ் இங்க இருக்குது. அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். இது நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப அக்யூரேட்டா பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும் எது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு. எஸ் கேமரா சார், உங்களுக்கு தான் நெக்ஸ்ட் 3 குயிக்கா சொல்லணும். உங்களோட லிஸ்ட்ல நெக்ஸ்ட் உள்ளது சார் போட்டோ ஃப்ரேம். போட்டோ ஃப்ரேம். ஓகே, நல்லா நீங்க சொல்லுங்க. நீங்களே The சப்ஜெக்ட் photo frame hangs on the wall. வா அந்த வால். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது இல்லாம இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுங்க போட்டோ ஃப்ரேம்ல. போட்டோ ஃப்ரேம். இந்த ரெண்டாவது சொல்றப்பதான் உங்க கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணும். சொல்லிடலாம். Hangs on the. On the ஒண்ணும் இல்ல எப்ப வாங்குனீங்க அப்படிங்கறது சொல்லாமல. ஒரு Yes, ஞாபகம் sir. இருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம். ஏன்னா எவ்வளவு அருமையா ஒரு இது வருது பாருங்களேன். I purchased this photo frame அருமை அருமை. அப்படி அவ்வளவுதான். இந்த 5 years. purchase. ஐ பாட் ரொம்ப இதா ரொம்ப கேஷுவல். BOUGHT. ஐ பாட் த ஃப்ரேம். I bought the frame இது எப்படி தெரியுங்களா? இத எவ்வளவு வருஷம் வச்சு இது? in 2020. இன் 2020. 5 வருஷம் ஆச்சா? Yes, sir. இப்ப என்ன சொல்லலாம்? இப்ப பாருங்க, ஐ பாட் த ஃப்ரேம். நல்லா பாருங்க, இந்த இடத்துல நம்ம பொதுவாக தப்பு பண்ணுவோம். அந்த தப்பை கரெக்ட் பண்றதுக்கு தான் எழுதுறேன். த ஃப்ரேம் 5 years Ago. ago. அருமை அருமை. பிஃபோர் போட்டுறக்கூடாது. சூப்பர். ஐ பாட் த ஃப்ரேம் 5 years ago. எப்படி வந்துருச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு உண்மையை நம்ம சொல்றோம். ஹேண்ட்ஸ் ஆன் த வால்னு ஜெனரிக்கா இல்லாம இது பர்டிகுலரா இந்த ஃப்ரேம் என்ன வாங்கினதுங்கிறது நம்ம சொல்லிட்டோம். பாத்தீங்களா? ஏன் சார் அதுலதான் அந்த இன்டிமேசி வரும். அதுலதான் அந்த இது வரும். புரியுதுங்களா? அதுக்குன்னு ஒண்ணு இருக்கும். உங்களுக்குன்னு அந்த உண்மை தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதை பளிச்சுன்னு சொல்லணும். சூப்பர். ஒன் மோர் ஏன் சார், ஒன் மோர் வேர்ட் ஃபார் யூ, ஃப்ரம் யூ. Sir, the photo frame is on the wall சொல்லலாம்ல சார்? ஈஸ் ஆன் த ஹேண்ட்ஸ் ஆன் த வால்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. ஹேண்ட் பண்ணுவோம். ஆன் த ஈஸ் ஆன் த வால்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ரைட் தான். வெரி குட், வெரி குட் கொஸ்டின். both of them are okay. கேமரா சார் லேட் ஆகுது. Cream. கேமரா சார்
cream, sir. Spelling. CREAM, cream. Face cream, sir. ஃபேஸ் க்ரீம் படப்படன்னு சொல்லுங்க. நீங்க அதை பத்தி உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஜெனரிக்கா வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது பர்சனலி 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படி சொல்லுவீங்க. அந்த மாதிரி க்ரீமோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். Sir, face cream. Nah. எப்படியா சொல்றது? நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. I use face cream daily போலாம். ஐ யூஸ் ஃபேஸ் அது வந்து ரொம்ப ஜெனரிக்கா தானே இருக்குது. இந்த ஃபேஸ் க்ரீமும் எந்த வகையில வித்தியாசப்பட்டது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு உண்மை. இப்போ நீங்க ஐ யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இது எத்தனை வாட்டி இந்த யூஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் நான் அந்த யூஸ் பண்ணாத வேலை என்ன வேர்டுன்றத யோசிச்சுட்டு இருக்கேன் சார். எனக்கு தெரியல. இந்த ஃபேஸ் க்ரீம் இஸ் எக்ஸ்பென்சிவ் போடுங்க. இல்லைன்னா நாட் எக்ஸ்பென்சிவா இல்லையா? தி ஃபேஸ் கிரீம் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அவ்வளவுதான். நீ அதோட பண்பை சொல்லும். Face cream give us brightness in our face. இன்னும் ஒரே நிமிஷம். இஸ் எக்ஸ்பென்சிவ் வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டாரு. இதை நம்ம எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணலாம். இதோட வேரியன்ஸை நம்ம இது பண்ணலாம். விவேக் சொல்லி என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. The face cream gives us to brightness. ஐயா அதை யூஸ் அது ஸ்கிரீம் ஈஸ் யூஸ்டு. இந்த யூஸ் இல்லாம நம்ம பண்றப்ப நம்ம கிரியேட்டிவிட்டியில நம்ம அதை பத்தி இந்த பாருங்களா திஸ் ஃபேஸ் கிரீம்னு போடுறேன். தீய விட்டுட்டு திஸ்ன்னு போடுறேன். லுக் அட் தட். ஏன் சார்? எஸ் சார். அது நம்ம வந்து பர்டிகுலரா இந்த க்ரீம் வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ ஜென்ரலாக இந்த ஃபேஸ் க்ரீம் நார்மலாக கூட இருக்கலாம். பட் இந்த க்ரீம் ஸோ நீங்கள் பர்டிகுலராக போகிறப்ப நீங்கள் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரும். நிறைய அதை பற்றி யோசிக்கணும். நீங்கள் ஜென்ரலாகவே பேச வேண்டாம். ஈஸ் யூஸ்டுன்னா நமக்கு தெரிஞ்சது தான். ரைட். திஸ் ஃபேஸ் க்ரீம் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான். எல்லா ஃபேஸ் க்ரீமும் எக்ஸ்பென்சிவ் கிடையாதுங்கிற உண்மையை சொல்கிறது. பட் சூப்பர். எனக்கு என்ன வேணும்னா இந்த பர்டிகுலராக உங்களோட ஆப்ஜெக்டை பற்றி தான் நீங்கள் சொல்லணும். அப்பதான் யோசிப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மாதிரி. ஏன் சட்டு ஒன் மோர் கேட்கலாமா? ஒன் மோர். ஹேங்கர்ஸ். ஓகே. உங்களோட ஹேங்கர்ஸ் பத்தி குயிக்கா சொல்லுங்க. அப்படி பள்ளிச்சுன்னு ஞாபகம் வச்சுட்டு ஒன்று சொல்லுங்க. All pants and shirts hanging in cupboard. சப்போர்ட்டிங் விட்டுட்டீங்களா? ஆல் ஷர்ட். அவ்வளவுதான். ஆல் ஷர்ட்ஸ் போடுங்க. ஆல் ஷர்ட்ஸ் ஆர் ஹேங்கிங் போடுங்க. போயிட்டே இருங்க. என்னாச்சு? Hanging in the hanger, sir. Inside the cupboard. கபோர்டு தான். க்ளாசெட்பாங்க இது யூஎஸ்ல, கபோர்டுபாங்க யூகேல. ஓகே. ஹேங் இன்சைட் த க்ளாசெட். தட்ஸ் ஓகே. இந்த க்ளாசெட்னு போட்டாலும் ஓகே. இப்போ ஆல் ஷர்ட்ஸ் ஆர் ஹேங்கிங் இன்சைட் த க்ளாசெட். இப்போ இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஹேங் ஆகிருக்கு. எதுவுமே வெளியில இல்லை. வெரி குட். எஸ் சந்தோஷ். ஒரு 3 சென்டென்ஸ் கடன்னு உங்களோட லிஸ்ட்ல எடுங்க. இதுவரையிலும் யூஸ் பண்ணாத இது கொடுங்க ஆப்ஜெக்ட். சந்தோஷ் லேட் ஆகுதுன்னா கோதை மேம் உங்களுக்கு தான். Pillow, sir. Pillow. Go for it. I use only thin pillows because of my neck pain. Wow. I use pillow because of. இப்போ I use pillow. அடுத்ததுக்கு ரெடியா இருங்க. Thin pillows. I use thin pillow because thin pillow because of my neck pain. Very good. Jazz. Because போட்டாங்க பாத்தீங்களா? Particular I use thin pillow because of my neck pain. அது அப்படி அவ்வளவுதான். இது இல்லாம இன்னொன்னு சொல்ல முடியுமா? இந்த பில்லோ உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற பில்லோ பத்தி வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இது பரவாயில்ல. வெரி குட். திஸ் இஸ் a good one. ஓகே.
கோதை மேம், let's go to the next word. Don't worry, don't worry. Chairs. 2 chairs are near to me. Okay, one chair. இப்ப பாருங்க, அருமையா சொன்னாங்க பாருங்க. இந்த சேரை பத்தி பேசுறாங்க அருமையா. அவங்க பாக்குற சேரு. 2 chairs are near. Near to me. போலாம். பாருங்க, ஆர் நியரே கட் பண்ணுங்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஆர் நியர்னாலே எனக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு அர்த்தம். நியர் டு மீ வேண்டாம். வெரி குட். கோதை மேம், ஒன் மோர். Yeah. இப்ப நியருக்கு நியர் பை போட்டாலும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Calendar. கேலண்டர். அந்த கேலண்டரை பத்தி தான் பேசணும். பொதுவா கேலண்டரை பத்தி பேசக்கூடாது. அந்த கேலண்டர் பத்தி பேசுறப்ப கிரியேட்டிவா உங்களுக்கு வரும், நிறைய யோசிப்பீங்க. அந்த கேலண்டர்ல என்ன, அது என்ன, நிச்சயம் வித்தியாசமா இருக்கும். ஒரு கேலண்டர் இன்னொரு மாதிரி இருக்காது. The small calendar This is calendar hanging on the gives all all this calendar gives. அந்த கேலண்டரோட பேர் என்ன, யாரு பண்ணி கொடுத்தா அது? இப்ப கேலண்டர் எந்த கம்பெனி பண்ணி கொடுத்தது, யாரு மார்க்கெட் பண்றாங்க? ராணிமுத்து போட்டுலாம். இப்ப அதான் அந்த கேலண்டர் அவங்க பார்த்த. கோதை மேம், அந்த கேலண்டர்ல யார் இருக்கா? எந்த பிரைவேட் கம்பெனி பண்ணி கொடுக்குது? யாராவது ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க அந்த பர்டிகுலரா போறப்ப அந்த வேர்ட்ஸ் வரும் நமக்கு. காமனா யூஸ்டு வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது, ரைட்? அந்த கேலண்டர்ல யார் இருக்கா? எந்த பேருக்கு, எந்த சாமி இருக்குது? சாமியே இல்ல சார். என்ன பேர் இருக்கு? பேர் இருக்குமே. சைடுல. ஓகே, நம்ம அது பாக்குறப்ப The calendar is given by. இஸ் given by. அருமையா சொன்னார் பாருங்க. பாபா சாய் பாபா. Calendar is given by. என்ன அருமையா சொன்னார் பாருங்க. பாசிவ் வாய்ஸ்ல அடிக்கிறாரு பாருங்க. இதுக்குதான் அந்த பர்டிகுலரா போயிடணும். ஜெனரிக்கா போனா நம்ம வந்து அந்த வார்த்தையை கொண்டு வர முடியாது. பர்டிகுலரா போனா போயிடலாம். ஏன்னா அது பேர் என்ன பண்ண, இஸ் given by, முடிச்சு போச்சு. given by. ஏதோ ஒரு ஜுவல்லரிக்காரங்க ஏதோ ஒரு ஆள் கொடுத்துருப்பாங்க. அதை பத்தி கவலைப்பட வேணாம். அது பேர் மட்டும் இல்லை, அது பேர்ல ஒன்றும் பெருசா இல்லை. பட் இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் given byன்னு சொன்னாங்க. சூப்பர். உங்க லிஸ்ட்ல வந்து நெக்ஸ்ட் பிக் பண்ணுங்க. Perfume. பர்ஃபியூம். நீங்க I like jasmine பத்தி perfume. தான் பேசணும். அந்த பர்ஃபியூம் பத்தி தான் பேசணும். I like jasmine flavor. இல்ல, அந்த பர்ஃபியூம் எங்க இருக்கு? அது எடுத்து காட்டுங்க, எங்களுக்கு எடுத்து காட்டுங்க. அந்த பர்ஃபியூம்ல என்ன இருக்க போகுது? அது சொல்லுங்க. அந்த பர்ஃபியூம் என்ன பேருங்க? அது பேர் என்ன? Bread perfume. அந்த ஃப்ளேவர் சொன்னீங்க இல்லையா? அந்த ஃப்ளேவர். Yes sir. Jasmine. The flavor. The flavor of perfume is the flavor of the perfume is jasmine. அவ்வளவுதான். நீங்க அந்த பர்டிகுலரா போறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. டிஸ்டிங்டா இருக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? ஒன் மோர். கோதை மேம், ஒன் மோர். கோ ஃபார் இட். Sir, there are many flavor in the perfume. இன்னொரு சொல்லுங்க விவேக். Sir, there are many flavor in perfume. இருங்க, பெர்ஃப்யூம்ல வந்து நீங்க என்ன, நீங்க எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இதாகுது. Can you repeat? நான் டைப் பண்றேன். The flavor. There is many flavors in perfume. There are, very good. There are many flavor in perfume. flavors. Many போட்டீங்கன்னா flowers in perfume. In perfumes. இப்ப பாருங்க, இன் பர்ஃபியூம்ஸ்னு போடணும், பர்ஃபியூம்னு போடக்கூடாது. பர்ஃபியூம்ல வந்து நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. சூப்பர். இப்ப பாருங்க, ரைட். இப்ப Notebooks. இன்னொரு நோட்புக், லாஸ்ட் ஒன்னு எடுத்துக்கலாம். கோதை மேம் சொல்லுங்க. Notebooks. I have 2 notebooks in my hand. வா. I have விட்டுட்டு வேற ஏதாவது சொல்ல முடியுமா? 2 அந்த நோட் புக்ஸ் பத்தி. நோட் புக்ஸ் ஒண்ணும் இல்ல.
The The notebooks, notebooks. The notebooks. The notebooks. யூஸ் எல்லாம் இல்லாம வேற ஏதாவது அந்த கதை பார்த்துட்டு இந்த நோட்புக்ஸ் எப்படி இருக்கு, பழசா இருக்கா, புதுசா இருக்கா, அழுக்கா இருக்கா, நல்லா இருக்குதா, கிளீனா இருக்குதா? New. The notebooks are new. The notebooks New are and new. clean. போடுங்க பாருங்க. Yeah. அந்த New and clean. அவ்வளவுதான். இந்த நோட்புக்கு தான் நம்ம வந்து சொல்றது. வெரி குட், வெரி குட், வெரி குட். Sir, the notebook had been given bought on yesterday. இல்லையே, அப்படி இன்னொரு சொல்லுங்க வாட்டி sir. சொல்லுங்களேன். The notebook had been bought on yesterday. வராதுல்ல, கையில வச்சு Oh, has been போடுங்க. ஏன்னா இப்பவே இருக்க had beenனாக்க முடிச்சு போனது. கதை சொல்ற மாதிரி, நம்ம கதை சொல்ற மாதிரி உள்ளதுதான் அது. நீங்க had been Yes, sir. வராதுல்ல, has been bought by has been நல்லா அருமையா ஒண்ணு சொன்னாரு. இதுக்கு தமிழ் அர்த்தம் பார்ப்போம். has been bought by யாரு வாங்கி கொடுத்தாங்க கோதை மேம்? Me. நான் தான் சொன்னேன். By me. Myself. The notebook has been bought by me. Bought by me. சொல்லுங்க கோதை மேம் இதுக்கு. The notebook has been bought by me. Has been bought by me. என்னால் வாங்கப்பட்டது. That's புரியல. நோட்புக்ஸ் போடலாமா? ஏன்னா ரெண்டு இருக்கா? Yes, sir. have Notebooks. போடலாமா? Have been. இந்த நோட்புக்ஸ்ங்க அப்படியே சொல்லுங்க. அது தமிழ் படுத்த வேணாம். என்னால் இந்த நோட்புக்ஸ் வாங்கப்பட்டு இருக்கிறது. வாங்கப்பட்டிருக்கின்றன. வாங்கப்பட்டிருக்கின்றன. சூப்பர். இதுல பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ணோம். அது நமக்கு பக்கத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குதா? அவ்வளோ சென்டென்ஸ் நீங்க பண்ணலாம். இதுவே ஒரு 3 hours கிளாஸ் நான் வைப்பேன் இதுக்காக. நூற்றுக்கணக்கான சென்டென்ஸை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம். ரைட்? இதுல வந்து ஈஸுக்கு பதில் 6 ஏதோ சின்ன தப்பு வரும். அந்த தப்பை கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த லிஸ்ட் அப்படியே வச்சுங்க. எனக்கு என்ன வேணும்னாக்கா, அடுத்ததுக்கு நீங்க வந்து ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டு வரணும். அடுத்த கிளாஸும் இந்த லிஸ்ட்டை நீங்க கையில் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்துட்டு அப்போ ஓரலா பண்ண போறோம். கடகடன்னு ஓரலா பண்ணி நூற்றுக்கணக்கான சென்டென்ஸை ஜென்ரேட் பண்ண போறோம். இதோட தொடர்ச்சி தான் வியாழக்கிழமை கிளாஸ் இருக்கும். நீங்க கையில வச்சிருக்கிறது வச்சுக்கணும். நீங்க 50 ஆப்ஜெக்ட் இன்னொரு 50 ஆட் பண்ணாலும் உங்க ரூம்ல போய் பார்த்து நீங்க பண்ணிக்கங்க. ஆனா எனக்கு வேண்டியது அந்த பர்டிகுலரா உங்களுடைய ஆப்ஜெக்டை நீங்க எப்படி பேச போறீங்கிறது. ஸோ உங்களை பத்தி நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் பேசலாம். ஆனா பொதுவான விஷயங்களை பத்தி நிறைய பேச முடியாது. நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அது வழக்கம் போல எல்லாருமே நல்லா பண்ணீங்க. தேர்ஸ்டே மிஸ் பண்ண வேணாம். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங்ல பார்ட் 2 இருக்கும். அதுல நிறைய ஓரலா பேச போறோம். ரைட்? பிரியா மேம், அது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸா இருக்கும். ஏன்னா சப்போர்ட்டிங் வெர்பு, மெயின் வெர்பு கட்டாயமா ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த காலத்தையும் தப்பு பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து சூப்பரா ஏம்பரன் சார் ரொம்ப ரொம்ப நைஸ், ரொம்ப ஜாலியா நல்லா பண்ணுவார். அது I'll see you on Thursday. எனக்கு ஒரே ஒரு இது, இந்த ஆப்ஜெக்ட் நீங்க பண்ணீங்க இல்லையா, இதை மட்டும் ஒரு பிக்சர் எடுத்து எனக்கு அனுப்பி விடணும். நீங்க அந்த 50, ஏன்னா இன்கேஸ் ஏதாவது மறந்துருந்து போயிட்டீங்க, காணா போச்சுன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு எனக்கு ஒரு கையில ஒரு ரெக்கார்ட் இருக்கும். அதை பத்தி நீங்க என்ன பேச போறீங்கன்னு இருக்கும். அதை மட்டும் எனக்கு அனுப்பி விட்டுறீங்களா? அனுப்பி விட்டு முடிஞ்ச அளவு யோசிச்சு வைங்க. ஹோம்ஒர்க் அதுதான். இந்த 50 ஆப்ஜெக்ட்டுக்கு 2 வாக்கியம் யோசிச்சு வைங்க. சூப்பரா இருக்கும். நீங்க அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் பயங்கர ப்ரொடக்டிவா இருக்கும். அதை எல்லாத்தையும் அக்கு வேற ஆடி வேற பிரிச்சுருவாங்க. இந்த ஈசு வாச ஆறு ஹாவ் பீன் அருமையா இப்ப சொன்னார் இல்லையா, நோட் புக்ஸ் ஹாவ் பீன் பாட்னு. கிளீனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ் நம்பர் 15 ரொம்ப ரொம்ப கிளீனா சொன்னாரு. அந்த அளவுக்கு இன்டெப்தா நம்ம போகலாம். என்னைக்குமே ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகிடும். அப்படி ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா இன்னும் கூட 2 கிளாஸ் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Thursday will be on this. நீங்க பிஃபோர் யூ கோ டு பெட், யூ டேக் எ பிக்சர் ஆஃப் ஆல் தி 50 ஆப்ஜெக்ட்ஸ், சென்ட் இட் டு மீ. உங்க நேமை போட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க. எனக்கு ஐ வாண்ட் ரெக்கார்ட். ஸோ பிகாஸ் தேர்ஸ்டேவும் சாட்டர்டேவும் இதை வச்சு நூற்றுக்கணக்கான வாக்கியங்களை ஜென்ரேட் பண்ண போறோம். இதே மாதிரி எழுத போறோம், இது மாதிரி பேச போறோம், இது மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கணும். You have to record it.
ஓகே, அதோட வீடியோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் சப்போர்ட்டிங் மெயின் வேர்பில் தப்பே பண்ணக்கூடாது. நீங்கள் சப்போர்ட்டிங் மெயின் வேர்ப் நின்றுட்டீங்கன்னா இங்கிலீஷ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்கிலீஷ் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சப்போர்ட்டிங் அண்ட் மெயின் வேர்ப் அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. English is all about that. Grammar is all about that. I'll see you on Thursday. Yes. Please send me a Thank you, picture right now. Thank சார் you. இந்த 50 Thank you, sir. ஆப்ஜெக்ட் அனுப்பணுன்றதா சார்? அந்த ஆப்ஜெக்டை ஒரு பிக்சர் எடுத்து எனக்கு அனுப்பிவிடணும். எனக்கு ஒரு பிக்சர் Okay, ஒன்று இப்போ மொபைலில் அடுத்த செகண்ட் அடிச்சு இது பண்ண அந்த பசங்கள்கிட்ட அப்படிதான் சொல்லுவேன். 8 மணிக்கு கிளாஸ் முடியுதுன்னா 8 மணிக்கு எனக்கு அந்த பிக்சர் எடுக்கணும்னு அழகா அந்த 8 மணிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இது எதுக்குன்னா ஒரு ரெக்கார்ட் வேணும், இதை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி நைஸ். I'll see you on Thursday. Thank you very much. Thank you, sir. Thank you, Thank you sir. very Good much. night, sir. Good night, Thank sir. you. Good night. Thank you very Thank much. you.